தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். வெந்தயத்துக்கு உடல் வீக்கத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதனால மூட்டு வலி இருக்கிறவங்க தாராளமா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும். இரும்பு சத்தினுடைய அளவு அதிகப்படுத்துறதுக்கும் வெந்தயம் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால மூட்டு வலி இருக்கிறவங்க தாராளமா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை தினமும் எடுத்துக்கலாம். ஏதாவது பூச்சிக்கடி, அதாவது தேல், பூரா, வண்டுக்கடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா வசம்பு கூட மஞ்சள் கலந்து தண்ணீர் தெளிச்சு நல்ல மை போல அரைச்சிடுங்க. அத அந்த கடிப்பட்ட இடங்கள்ல தேய்ச்சிங்கன்னா விஷம் முற்றிலுமா முறியும். சர்க்கரை நோய்க்கு ஆயுர்வேத தயாரிப்புல கடுக்காய் சேர்க்கப்படுது. இது சர்க்கரை வியாதி குணமாக்க உதவுது. அதனால இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கடுக்காய தாராளமா நீங்க சாப்பிடலாம். உதாரணத்துக்கு கடுக்காய் சூரணம் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தவறான வாழ்க்கை முறை காரணமா அதிகமா பாதிக்கப்படுறது அப்படின்னா கல்லீரலும் சிறுநீரகமும் தான். இது சிலருக்கு நச்சுக்கிடங்காவே மாறிடுச்சு. மது, மருந்துகள், சுற்றுப்புற மாசு, ரெடிமேட் உணவுகள் சாப்பிடுறதுன்னு நம்ம உடலுக்கு தேவையில்லாத விஷங்கள் போக போக அது கல்லீரல்லையும் சிறுநீரகத்திலையும் நச்சுக்களா சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ஜாதிக்காய் ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஜாதிக்கால இருக்கக்கூடிய உட்பொருட்கள் கல்லீரல்லையும் சிறுநீரகத்திலையும் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நச்சுக்களையும் கரைச்சு வெளியேற்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அந்த வகையில ஜாதிக்காய் நல்ல ஒரு டானிக் மாதிரி செயல்படுதுன்னே சொல்லணும். ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர்னு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியா இருக்க போறது தான் இந்த திரிபலா பவுடர். லேகியம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஹாட் வாட்டர்ல டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவானது தான் இந்த திரிபலா பவுடர். டெய்லி ரொட்டீனான உங்களுடைய டீ டைமை இன்னும் ஹெல்தியர் வெர்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த திரிபலா பவுடரை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல அதை நான் டேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.